ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி ஒரு ரேண்டம் விலாக் பார்க்கலாம். இது வந்து Thursday ஆஃப்டர்நூன் எடுத்த விலாகு. பாப்பாவுக்கு லன்ச் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். என்னென்னா ரச சாதம், பொட்டேட்டோ ஃப்ரை. இப்போது இதை எடுத்துகிட்டு போய் கொடுக்க போகிறோம். காலையில் போகும்போது நான் எப்பவும் லன்ச் கொடுக்க மாட்டேன். ஆஃப்டர்நூன் தான் சமைச்சு லன்ச் எடுத்துகிட்டு போய் கொடுப்பேன். இன்றைக்கி சமைச்சாச்சு, எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாமா? மோஸ்ட்லி என்னோடய ஹஸ்பண்ட் வருவாங்க, அவங்க கூட தான் சேர்ந்து போய் கொடுப்போம். சூடாக கொண்டு போகலாம், கொஞ்சம் பாப்பா சாப்பிட்றாங்க. அது மட்டும் இல்லாமல் மதியானம் போகும்போது பாப்பாவையும் கொஞ்சம் பார்த்துட்டு வரலாம். காலையில் ஸ்கூலுக்கு அனுப்பிடுறோமா, ஈவினிங் வரைக்கும் பார்க்காம இருக்கணும். இப்படி லன்ச் கொடுக்குற சாக்கில் பாப்பாவையும் பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ நான் மதியானம் தான் கொண்டு போவேன். இன்றைக்கி ஆட்டோவில் தான் போக போகிறேன். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. காலையில் ஸ்நாக்ஸ் கொடுத்து விட்ருவேன், அதை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. மதியானம் லன்ச் கொண்டு போயிடுறது. ஆட்டோ வந்துருச்சு. இப்போது ஸ்கூலில் போய் லன்ச்சை டெலிவர் பண்ண வேண்டியது தான். போகலாமா? பக்கத்தில் தான் ஸ்கூல் இருக்குது. இப்போ ஸ்கூல் வந்துருச்சு. இவங்களுக்கு வந்து 12:15 லன்ச் டைமு. இப்போ டைம் ஆயிடுச்சு. உட்கார வச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, போய் பார்க்கலாம். இப்போ போனதும் சவுண்டு கேட்டு திரும்பி பாப்பா லன்ச்சுக்கு உட்கார வச்சிட்டாங்க. எப்போவுமே பக்கத்தில் வரமாட்டா, இன்றைக்கி என்னமோ தெரியல வரா. மிஸ்ஸு கூப்பிட்டாங்க, போயிட்டாங்க. போய் உட்காந்தாச்சு சாப்பிட உட்காந்து ஒரு 2 ஸ்பூன் சாப்பிட்ற வரைக்கும் நின்று பார்த்துட்டே இருப்போம். அதுக்கப்புறம் வந்துடுறது. ஸ்கூல்லேருந்து கிளம்பிட்டேன். லன்ச் கொடுத்துட்டு வீட்டுக்கு வந்துடாதீங்க, கீழே நில்லுங்க, கீழே நின்றுட்டு என்னை கூப்பிடுங்க, நானும் வரேன். அப்புறம் கொஞ்சம் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கு, ஸ்மார்ட் பஜார் வரைக்கும் போகலான்னு அம்மா சொல்லியிருந்தாங்களா. சரி ஓகேன்னு சொல்லிவிட்டு கீழே நின்று கூப்பிட்டு அவங்களும் வந்துட்டாங்க. அப்படியே ஸ்மார்ட் பஜார் போயாச்சு. என்ட்ரன்ஸ்லேயே பாருங்கள், கிட்ஸை அட்ராக்ட் பண்ணுற மாதிரி பொருட்கள். அதனால தான் அவங்களெல்லாம் ஸ்கூலுக்கு அமுச்சிட்டு நாங்கள் மட்டும் வந்தோம். அவங்கள கூட்டிகிட்டு வந்தோன்னா இருக்க திங்ஸை எடுத்துகிட்டு இதை வாங்கி கொடுத்தாலே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இடம் பண்ணுவாங்க. அதனால தான் அவங்கள விட்டுட்டு எஸ்கேப் ஆகி வந்துட்டோம். இப்போ நான் வாய்ஸ் கொடுக்கும்போது பார்த்துட்டா சம்னாவும் இஜும் பார்த்துட்டு ஒரே அழுக, எங்களை விட்டுட்டு போனீங்களா அப்படின்னு. எங்களெல்லாம் விட்டுட்டு போனதுனால நாங்கள் ரொம்ப ஜாலியாக ஃப்ரீயாக ஷாப்பிங் பண்ணோம். வேண்டியதெல்லாம் வாங்கிட்டு சீக்கிரமாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வாங்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட பழக்கம் என்ன, அங்கே என்னென்னலாம் இருக்குது அப்படின்றத பார்க்குறது தான். என்னென்ன ஆஃபர் போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துட்டு, இந்த லேடிஸ்க்கு உண்டான பழக்கம் என்னென்னா, இந்த டப்பர் வேர் மட்டும் கண்ணை விட்டு அப்படியே மறையவே மறையாது. புதுசாக என்ன வந்திருக்கு, என்ன ரேட்டுக்கு வந்திருக்கு அப்படின்றத செக் பண்ணியே ஆகணும். செக் பண்ணாமல் வீட்டுக்கு வர மனசே வராது. அதனால் அந்த சைடு போயாச்சு. வாங்குகிறோமோ இல்லையோ அதை பார்க்கணும், பார்த்தாலே வாங்கின ஒரு ஃபீல் வந்துடும். வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ மணி 3 ஆகிடுச்சு. 3 மணிக்கு பிக்கப் டைம். இஜோட ஸ்கூல் வந்து கேஜிஸ்க்கு வந்து 3 o'clock முடிஞ்சிடும். ஸோ பிக்கப் பண்ண போயிட்டோம். இப்போ இந்த அம்மாவை பிக்கப் பண்ணியாச்சு. நாளைக்கு நான் ஃப்ரைடே சாட்டர்டே சண்டே 3 days லீவாம் இவங்க ஸ்கூலில். ஃப்ரைடே வந்து டூர் போகிறாங்க ஸ்டாண்டர்ட் பிள்ளைங்களாம். இவங்களுக்கு கிடையாது, பட் இவங்கள வந்து பார்க்கு கூட்டிகிட்டு போகணுமா. அதனால் கூச்சிட்டு உட்காந்துருக்காங்க, பார்க் கூட்டிகிட்டு போங்கன்னு. பார்க்கு போகணுமா? சரி போகலாம். ஓகேவா பார்க்கு போகலாமா? சரி, கோச்சுக்க கூடாது, எந்திரி. சாப்பிட்டியா இல்லையா சொல்லுமா. இஜோ கூட்டு வந்தாச்சு. இப்போ இந்த ஸ்கூலுக்கு வந்திருக்கோம். இன்னொரு ஸ்கூல் இது. இங்கே இருக்க பசங்களை நம்ம கூட்டிகிட்டு போகணும். இந்த ஸ்கூலுக்கு ட்ரிப் எடுக்கிறாங்க. ஸோ இங்கே வந்திருக்கோம். இஜுமா என்ன படித்த ஸ்கூலில்? என்னம்மா படித்த? என்ன சொல்லி கொடுத்தாங்க ஸ்கூலில்? ஹாய் இஜு குட்டி, பதில் சொல்ல மாட்டேங்கிறல்ல நீ. கூட்டிகிட்டு வந்தாச்சு பிள்ளைங்கள. சின்ன பிள்ளைங்களா இருக்காங்களா, ஸோ எல்லாரையும் ஒன்றா சேர்த்து கேதர் பண்ணி கூட்டிகிட்டு வரதுக்கே டைம் எடுக்கும். இப்போ இவங்கெல்லாம் ஏற்றிட்டு நம்ம வீட்டில் கொண்டு போய் ட்ரா பண்ணணும். ஒரே ஃபன்னாக இருக்கும் இந்த குழந்தைங்களோட. அது ஃபன்னாக எப்படி சொல்லு சொல்லுவாங்க. ஹாய் எல்லாம் ஹாய் சொல்லுங்க. ஹாய். எல்லாம் சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? ஓகே, நீ என்ன முஸ்பிரா?
கொண்டு வந்தியா? நீ என்ன ஆயிரா? பீட்ரூட் சோறு. நீ என்ன சாப்பாடு? இஜு என்ன சாப்பாடு? ரச்சமாமு. ஜஸ்ரா என்ன சாப்பாடு? குருமா. ரஜாக் என்ன சோறு? மீன் சோறு. நீனா? அப்சல் முட்டை சோறு. இஸ்மாயில் நீ கேரட் சோறு. இந்த ரிஷா வாயை திறக்காது. நீ தான் இடிச்சுக்கிட்டியா? இப்போ ஜஸ்ரா சொல்லு, ரைம் சொல்லு. ரஜாக் பாய் சொல்லுங்களா? ரஜாக்கு சொல்லு. இது சொல்லு. நீ சொல்லு, ரைம் சொல்லுங்க. நீ சொல்லு, என்ன ரைம்ஸ் தெரியும் சொல்லு. சொல்லு. வெரி குட். ஆலியா இறங்கு. பாய் ஆலியா, பாய். எல்லாரும் இறக்கி விட்டாச்சு. இப்போ எங்களோட டர்ன் வந்துச்சு. நாங்களும் இறங்கிட்டோம். இஜோ என்ன பண்ற? எங்க போற? எங்க போற? அக்கா கூழுக்கா? எதுக்கு? என்ன அக்கா கூழுக்கு அம்மாவும் வருது? சொல்ல கேட்காம சமூக கூப்பிட்ட இஜுவும் சேர்த்து போயிட்டா பைக்கில் அவங்க மாமா கூட. அவங்க வரதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. வந்ததுக்கப்புறம் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி வச்சுட்டு படுக்க வைக்கணும். அவங்களுக்கு ஏதாவது சாப்பிட கொடுத்துட்டு அதுக்காக வெயிட்டிங். ஏரியாவே கப்சப்படு இருக்குது. மதியானம் டைமாக எல்லோரும் சாப்பிட்டு தூங்குறாங்க. ஸோ யாருமே காணோம். காக்கா குருவி கூட இல்லைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்காக இந்த குருவி மட்டும் இருக்குது. காக்கா கூட இல்லை, குருவி மட்டும்தான் இருக்குது. ஆட்கள் நடமாட்டமே இல்லை. கப்சப்படு இருக்குது ஏரியாவே. இவங்க இன்னும் வரலை. எப்போ வராங்கன்னு பார்க்கலாம். வந்துட்டாங்க. எத்தனை பேர் பார். சொல்ல கேட்காம அந்த இஜ்ஜுக்குட்டியும் போயிட்டு இப்போ இத்தனை பேரையும் சேர்த்து கூட்டு வர மாதிரி இருக்குது. வரும்போது சும்மா வர மாட்டாங்க. வரும்போது ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுப்பாங்க அவங்க மாமா. அதுக்காக தான் அந்த மாமா பின்னாடி ஓடுறது, ஸ்நாக்ஸ் வாங்குறதுக்காக. இன்றைக்கி என்ன வாங்கி வந்திருக்காங்கன்னு தெரியல. காவிய கூட்டு வந்துட்டியா? சம்மு ஸ்கூல் போயிட்டு வந்துட்டியா? என்னாச்சு டூரு? இஜ்ஜு உங்கள் வீடு இங்கே இருக்கு. இஜ்ஜு இப்போது ஈவினிங் ஆகிடுச்சு. ஹோம்ஒர்க் டைம். இது வந்து இஜ்ஜுவோட டைரி. இந்த டைரியில் தான் டெய்லி ஹோம்ஒர்க் என்னன்றதை நோட் பண்ணி கொடுப்பாங்க. என்னென்ன ஹோம்ஒர்க் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கேன். மேடம் இன்னும் எந்திரிக்கல, தூங்கிட்டு தான் இருக்காங்க. அந்த மேடம் இனிமேல் எழுப்பி குடிக்க பாலை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹோம்ஒர்க் செய்ய வைக்கணும். வீக்கெண்ட் தான் வந்து அந்த ஹேண்ட் ரைட்டிங் புக் கொடுப்பாங்க. எப்போயும் ஒன்று கொடுப்பாங்க, தமிழ் கொடுப்பாங்க, இல்லைனா இங்கிலீஷ் கொடுப்பாங்க. ஒரு வாரம் தமிழ்னா இன்னொரு வாரம் இங்கிலீஷ். இன்றைக்கி வந்து ரெண்டுமே சேர்த்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா 3 days லீவ் வரனால. இதெல்லாம் வந்து கரெக்ஷன் பண்ணவே இல்லை, என்னன்னு தெரியல, மறந்துட்டாங்க போல் மிஸ்ஸு. இன்றைக்கி U and W எழுதணும். இதில் தமிழில் வந்து ஈ எழுதணும். எழுதிட்டாங்க. இன்றைக்கி ஈ எழுதணும். இதெல்லாம் எழுத வைக்கணும். ஒரு பெரிய போராட்டம் பண்ணணும் எழுத. ஹோம்ஒர்க் படிச்சிட்டியா? ரைம்ஸ் படிச்சிட்டியா? சொல்ல தெரியுமா? சொல்லு. வெரி குட், சூப்பர். காட் பிளஸ் மம்மி சொல்லுங்க. மம்மி
வெரி குட். சூப்பர்.